அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடி அமாவாசை நாள் பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் ரொம்பவே முக்கியமான நாளாகுங்க. இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா தட்சிணாயன காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையாகுங்க. இந்த அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசையாகுங்க. இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் மற்ற சடங்குகளை செய்வதற்கு ரொம்பவே ஏற்ற நாளுன்னு சொல்லலாங்க. இந்த சடங்குகள் செய்வதன் மூலமாக நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க, சுபிட்சம் உண்டாகுங்க. அப்படிப்பட்ட ஆடி அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிக்க வேணும், அன்றைய நாளில் நம்ம செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதனுடைய சிறப்புகள் என்ன, பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைய நம்ம அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முறை என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்கக்கூடியவங்க ஆடி அமாவாசை நாளில் தர்ப்பணம் செய்வதன் மூலமாக அந்த தோஷத்தோட பாதிப்புகள் பார்த்திங்கன்னா சற்றே குறையுங்க. அதே போல் பித்ரு தோஷத்தால் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. குடும்பத்தில் சண்டைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள் போன்றவைகள் நீங்கன்னு ஐதீகமே இருக்குதுங்க. அதே போல் தர்ப்பணம் செய்வதன் மூலமாக மறைந்த முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைந்து மோட்ச நிலையை பெறுவாங்க. ஒவ்வொரு அமாவாசையிலுமே நம்முடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க. அதுலேயும் ஆடி அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே முக்கியங்க. இந்த நாளில் தெரியாமல் கூட நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள் முன்னோர்கள் கோபத்துக்கு ஆளாக நேரிடுங்க. அதனால் நமக்கு தீராத துன்பம் ஏற்படுங்க. அதே போல் அமாவாசை நாளில் விரதம் இருப்பது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுப்பதற்கும் சில விதிமுறைகள் இருக்குதுங்க. நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது சில விஷயங்களை மறக்காம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேணுங்க. தர்ப்பணம் கொடுக்கவங்க தவறாமல் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்னாடி அந்த மாசத்துல மற்ற இடங்கள்ல நடக்கக்கூடிய எந்த ஒரு பூஜையிலையுமே ஹோமத்திலையுமே நம்முடைய பெயரை சொல்லி நம்ம சங்கல்பம் செய்யக்கூடாதுங்க. அதே போல மற்ற நிகழ்ச்சிகளிலுமே நம்ம கலந்து கொள்ளக்கூடாதுங்க. அதே போல் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாளன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரைக்கும் வீட்டில் தெய்வம் சம்பந்தமான எந்த ஒரு பூஜையுமே நம்ம செய்யக்கூடாதுங்க. ஆடி அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடித்த பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய, அதாவது தெய்வம் சம்பந்தமான பூஜைகளை நம்ம வீட்டில் செய்யலாங்க. அதே போல் சூரியனும் சந்திரனாகவும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய நாளை தாங்க நம்ம அமாவாசை நாள்னு சொல்கிறோம். அன்றைய நாளில் பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக ஏற்படுமாங்க. அதனால தாங்க அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் தெளித்து தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க. ஒரு நாளில் பார்த்திங்கன்னா ஏராளமான பித்ருக்களுக்கு நிறைய பேர் தனித்தனியாக சித்தார்த்தம் செய்வாங்க. அது நம்ம சித்தார்த்தம் செய்யக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்ட பித்ருக்களுக்கு போய் முறையாக சென்றடைதாங்கிற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருந்துட்டு தாங்க இருக்குது. அதனால தாங்க நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது கோத்திரத்துடைய பெயரையும் தர்ப்பணம் செய்யும் போது சொல்லிட்டு செய்யறங்க. இதனால ஒருவர் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் பார்த்திங்கன்னா அவங்க முன்னோர்களுக்கு சரியான முறையில் போய் சென்றடையுங்க. மகாயால பட்சம் 15 நாளைக்கும் பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கு தாகமும் பசியும் ரொம்பவே அதிகமாக இருக்குமாங்க. அதனால தாங்க அவர்களுடைய அருளை பெறுவதற்கு அந்த 15 நாளுக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க. அந்த 15 நாளில் உறவினர்கள் இறந்து விட்டாங்கன்னா நம்ம சித்தார்த்தம் செய்ய வேணாங்க. அது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதனால தாங்க அதற்கு பிறகு கட்டாயமாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க. நம்ம அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது ஒரு சில விஷயங்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்ரு வர்க்கம், மாத்ரு வர்க்கம், பித்ரு கார்ணிக வர்க்கம் என பித்ருக்கள் 3 வகையாக பிரிக்கப்படுறாங்க. அதாவது அப்பா வகையை சார்ந்த பித்ருக்கள் பித்ரு வர்க்கன்னு அழைக்கப்படுறாங்க. அதே போல் அம்மா வகையை சார்ந்த பித்ருக்கள் மாத்ரு வர்க்கன்னு அழைக்கப்படுறாங்க.
சித்தப்பா, மாமா, குரு, நண்பர்கள், கார்ணிக வர்க்கம்னு அழைக்கப்படுறாங்க. அமாவாசை நாளில் இவர்களை நினைவுபடுத்தி தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நமக்காக எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கியிருப்பாங்க, நமக்காக எவ்வளவோ கஷ்டங்களை பட்டிருப்பாங்க. அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக மகாயாலபட்சம் மற்றும் மாசத்துல வரக்கூடிய அமாவாசை நாட்களில் நம்முடைய சமையலில் பூண்டு வெங்காயத்தை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. பூண்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா அசைவத்தை சேர்ந்ததுன்னு சொல்லலாங்க. சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா சித்தார்த்த காரியங்களை செய்யக்கூடியவங்க திருமணம் போன்ற விழாக்களில் மற்றவர்கள் வீடுகளில் உணவு ஏதும் சாப்பிடக்கூடாதுங்க. இறந்து போன நம்முடைய முன்னோர்களை நினைத்து துவாதசி நாளன்னைக்கு பித்ரு பூஜை செஞ்சோம்னா சொர்ண லாபம் அடைய முடியுங்க. அதே போல் நம்முடைய தாய் தந்தை இறந்த திதிகளை மட்டும் நம்ம நினைவில் வைத்து கொண்டு தர்ப்பணம் காரியங்கள் செய்யக்கூடிய பழக்கம் இன்று பார்த்திங்கன்னா நிறையா பேர் இடத்துல ஏற்பட்டு இருக்குதுங்க. குடும்பத்தில் நம்முடைய இறந்த முன்னோர்கள் அனைவரையுமே நினைவுபடுத்துவதற்கு தர்ப்பண காரியங்கள் செய்ய வேணுங்க. தாய் தந்தைக்கு மட்டும் இல்லாமல் இறந்து போன நம்முடைய முன்னோர்களை நினைத்து அன்றைய நாளில் தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதுங்க. நாம் இப்படி செஞ்சோம்னா தாங்க தர்ப்பணம் கொடுப்பதோட முழு பலனையும் நம்மளால் பெற முடியுங்க. நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம எங்கே தர்ப்பணம் கொடுத்தோம்னா சிறப்பான பலன்களை பெற முடியும்னு பார்க்கலாம் வாங்க. நம்முடைய குடும்பத்தில் சன்னியாசம் வாங்கிட்டு போனவங்க துவாதசி நாளன்னைக்கு மகாயால சித்தாந்தம் செய்வது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க. அதே போல் கோவில்கள் இருக்கக்கூடிய இடங்கள், குளக்கரைகள், கடற்கரைகள் போன்ற இடத்துல செய்யக்கூடிய தர்ப்பணங்களுக்கு அதிக அளவு சக்தி இருக்குதுங்க. நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க திருவலங்காடு, திருவள்ளூர், ராமேஸ்வரம், திருமயம், அடுத்து வரக்கூடிய அரண்மனைப்பட்டி, திருவண்ணாமலை, திருவிடைமருதூர், காசி, திருநள்ளாறு போன்ற இடங்களில் போய் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க இந்த இடத்துல போய் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமானதுங்க. அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா தில தர்ப்பணபுரி என்ற ஊர் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பூந்தோட்டத்துக்கு இடையில அமைஞ்சிருக்கக்கூடிய ஊராகுங்க. இந்த ஊரில் போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு ஸ்ரீராமரும் லட்சுமணனும் தன்னுடைய தந்தையான தசரத மகாராஜாவுக்கு இங்கு வந்து தாங்க தர்ப்பணம் செய்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. மகாயால அமாவாசையில் பித்ருக்களை வழிபட்டோம்னா திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாத தடை அனைத்துமே விலகிவிடுங்க. அதே போல் நாள்பட்ட நோய்கள், வறுமை போன்றவை ஏற்படாதுன்னு சொல்லலாங்க. அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு சில விஷயங்களை நம்ம செய்ய வேணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்து கொண்டவங்க இல்லைன்னா அகால மரணம் அடைஞ்சவங்களோட ஆத்மா பார்த்தீங்கன்னா பித்ருலோகத்தில் அவதிப்பட்டு கொண்டு இருக்குமாங்க. அதனால தாங்க அமாவாசை நாளில் அவர்களுக்குரிய தர்ப்பணம் நம்ம செய்யும் போது அவர்களுடைய ஆத்மாவானது சாந்தி அடைங்க. அதே போல் மகாவிஷ்ணுவோட ஆசையை பெற வழிவகுக்குன்னு சொல்லலாங்க. அமாவாசை நாளில் மறைந்த நம்முடைய முன்னோர்களுடைய படத்துக்கு துளசி மாலையை அணிவித்து அவங்கள வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. அமாவாசை நாளன்னைக்கு பசுவுக்கு கீரை கொடுக்கலாங்க. மறைந்த நம்முடைய முன்னோர்கள் தாத்தாவாக இருந்தாலும் சரிங்க, பாட்டியாக இருந்தாலும் சரிங்க, தாத்தாவுக்கு தாத்தாவாக இருந்தாலும் சரிங்க, அவங்க மறுபிறவி நம்ம பூலோகத்தில் கொடுக்கக்கூடிய தான தர்ப்பணங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பித்ருலோகத்திற்கு உரிய பலனை கொடுக்குங்க. அதே போல் அமாவாசை நாளில் எக்காரணத்தை கொண்டும் மறைந்த முன்னோர்களை திட்டவோ விமர்சனம் செய்யவோ கூடாதுங்க. நம்ம அமாவாசை நாளில் மோட்ச தீபம் ஏற்றி நம்முடைய பித்ருக்களை வழிபட்டனா நம்முடைய பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவாங்களாங்க, நமக்கு ஆசையும் பரிபூர்ணமாக வழங்குவாங்க. அமாவாசை நாளில் நம்ம தர்ப்பணம் முன்னோர்களுக்கு எப்படி கொடுக்க வேணும்னு பார்க்கலாம் வாங்க. ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஜென்ம நட்சத்திரத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டி இருந்துச்சுன்னா எல்லோரும் எல்லையும் அச்சதையும் சேர்த்து நம்முடைய முன்னோர்களுக்கு கொடுக்க வேணுங்க. அதே போல் தர்ப்பணத்தை எப்போதுமே கிழக்கு பார்த்தபடி தாங்க நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்க வேணும். நம்ம தர்ப்பணத்தில் பயன்படுத்தக்கூடிய தர்ப்பை புல் பார்த்திங்கன்னா கேது கிரகத்துக்குரியதாகுங்க. தர்ப்பைக்கு நம்ம எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது கேது பகவான் மூலமாக பலனை பெற்றுக் கொடுக்குங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெரியவர்களின் ஆசையை பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்குங்க. பசுமாடு கட்டப்பட்ட தொழுவத்தில் இருந்தபடி சித்தார்த்தம் செய்வது அளவற்ற பலன்களை கொடுக்குங்க. அதே போல் தர்ப்பணம் மற்றும் சித்தார்த்தம் செய்யக்கூடிய நாளில் அவை முடியும் வரைக்குமே அதை செய்பவங்க பால், காப்பி போன்றவற்றை எதையுமே சாப்பிடக்கூடாதுங்க. நம்முடைய முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை நாளில் இப்படி முறையாக தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா
முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. பித்ரு தோஷமானது விலகிவிடணும் சொல்லலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.